ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெயிட் லாஸ்க்கான ஒரு கஞ்சி ப்ரீமிக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய வெயிட் கெயின் ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த ரெசிபி வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி டேஸ்டியான கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கஞ்சியை வந்து நீங்கள் டெய்லி ஒரு தடவை உங்களோட பேலன்ஸ் டயட்டோட காலையிலையோ இல்லைனா சாயங்காலமோ ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி இதை வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு வருது. இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறமா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து இது அதிகப்படியாக கரைக்கும். அதே மாதிரி நம்ம இரத்த குழாயில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றும். அதோட கூட நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தும். இதில் வந்து முக்கியமாக கேன்சரை தடுக்கக்கூடிய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வறுக்கும்போது அது வறுபட்டுருச்சா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதோட கலர் கருப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது வறுபட்டுருக்கான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு அது கொஞ்சம் படப்படன்னு பொரிஞ்சு வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வரை நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து வெயிட் லாஸுக்கான முக்கியமான பொருள் வந்து இந்த கொள்ளு, அதாவது காணம் சொல்லக்கூடிய இந்த கொள்ளு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் வெறும் கடாயில் போட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் செவந்து அப்படியே வெடித்து வர்றது வரை நம்ம வந்து வறுத்துக்கலாம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இந்த கொள்ளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதோட கூட நம்ம நரம்புகள் எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த கொள்ளு வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்லி அரிசி. இதுவும் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அதே மாதிரி வெறும் கடாயில் போட்டுட்டு மிதமான சூட்டில் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த பார்லி அரிசி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லி வந்து நம்ம இந்த பார்லி அரிசி எடுக்கும்போது நம்ம உடம்புல ஊட்டச்சத்து அதிகப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு அப்புறம் கொழுப்போட அளவை வந்து உங்களுக்கு வந்து இது கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதோட சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, நீரழிவு நோய் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த பார்லி அரிசியை ரெகுலராக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே நல்லது. இப்போ இதுவும் வந்து வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து கொட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு அதே 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் போட்டுட்டு நல்லா அதோட கலர் வந்து அந்த பச்சை கலர் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வர்றது வரை நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த பச்சை பயிர்லையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இது வந்து அதிகமாக கொடுக்குது. இப்போ இதையும் வந்து வறுபட்டதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கூடவே சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா மிளகு இதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ இதையும் வந்து நம்ம லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். உளுந்து வந்து தோலோடு இருக்கிற அந்த கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கோங்க. முழு உளுந்து இல்லைனா உடச்ச உளுந்து எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டோம். கவுனி அரிசி மட்டும் நம்ம 2 கப் எடுத்திருக்கோம். அப்புறமா உளுந்து வந்து 1/4 கப் எடுத்திருக்கோம். மீதி எல்லா பொருட்களும் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் மிக்சிலேயே பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பவுடராக இல்லாமல் லைட்டாக ஒரு கொரக்கொரப்போடு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கஞ்சி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் கேரட், பீன்ஸ், அப்புறமா முட்டைகோஸ் இருக்குது. கூடவே ஒரு 3 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். நீங்கள் வெறும் கஞ்சியாக கூட நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கலாம். நல்லா வந்து ஒரு சூப் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொதித்து
இந்த காய்கள் எல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கவுனி அரிசி ப்ரீமிக்ஸில் இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ்க்கான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து ஒரு சூப் குடித்த டேஸ்ட்டில் இருக்கும். கஞ்சியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட் இல்லை நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைச்சி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு நேரத்துக்கு இந்த கஞ்சியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.